காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 8 எபிசோடு 41க்கான ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் சாங்ஸ்னா ஓடி ஓடி விளையாடு ஓடி ஓடி விளையாடு மாசிலாமணி படத்துலேருந்து அந்த சாங்ஸ் தான் போட்டிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னா, சாச்சனா வந்து இவங்க பாய்ஸ் இதுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க போயிட்டு அங்கேருந்து வந்து மாக் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் ஜெஃப்ரி மற்றும் விஷால். அவங்க 2 பேர் வந்து சௌந்தர்யாவோ அவங்க வாய்ஸ் எடுத்து வந்து ஜெஃப்ரி பேசினது மற்றும் இவங்க வந்து அதுக்கு உடனே இருந்து இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணதெல்லாம் அது பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ராயான் வந்து சவுண்டு வந்து பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி இந்த சைடில் ஃபீலிங் பண்ணிவிட்டு அப்படியே ஜெஃப்ரி கூட்டிகிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக ஒரு பிக் பாஸ்லேருந்து ஒரு அறிக்கை வந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ராணவ் தான் அது வாசித்தார். பெண் வீட்டார் வந்து ஒரே கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ப்ளூ கலரில் எல்லாமே சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த மாதிரி அவங்க சாப்பாடு செய்கிறது 2 பேர்னா அந்த 2 பேர் தவிர்த்து இவங்க எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய தவறாக இருந்தது. அது ஏன்னா அவங்க ஒரு ட்ரம் கார்டு பெண்கள் அணி வந்து அந்த இதை யூஸ் பண்ணதை வந்து ஒரு வேறு விதமாக யூஸ் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. அது அப்படி அவங்க சொல்லியிருக்க வேணால், இல்லை இந்த மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். வேறு இதை மாதிரி அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதில் கூட அதை இந்த தடவை பண்ணிவிட்டு கூட அடுத்த தடவை கூட ஏதோ ஐடியா பண்ணி அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஓகே, அதுக்கு வந்து டிசிஷன் மேக் பண்ணி இது ரொம்ப லேட்டானதுனால ஆனந்தி வந்து அதை மறுபடியும் ரிப்பீட்டடாக அந்த காரணத்தை வச்சு மறுபடியும் அதை எடுத்தது தான் சரியில்லைன்னு தோணுச்சு. இது சொன்னது ஓகே, அந்த டிசிஷனுக்காக அதை வெயிட் பண்ணது ஓகே. அதுக்காக ஒரு கலர் ரிப்பனை வந்து அவங்க கேப்டன் பதவியிலேருந்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சது வந்து தவறுதலாக இருந்த மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் அவங்க பண்ணியிருக்காமல் இருந்தது தான் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. அதுக்கடுத்து ஐபிஓ இதுக்கு வந்து அவங்க ஒரு சின்ன அங்கேருந்து வந்து ஒரு அம்பு விடுற மாதிரி, அது வந்து எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊருக்கு இவங்க வந்து இது போகிற மாதிரி. ஆனந்தி வந்து லோனாவாலா போட்டிருந்தாங்க. அப்புறம் சத்யா எதுவும் போடல. முத்து வந்து துபாய் பபுக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் தர்ஷிகா துபாய், சௌந்தர்யா துபாய், ரஞ்சித் சார் எதுவும் போடல. இவங்க எல்லாம் போட்டதுனால 3 ஊர் கான்சன்ட்ரேட்டாக பண்ணிட்டாங்க. துபாய், தபக்கு மற்றும் இன்னொரு ஊர் 3 ஊரை வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. பார்க்குறதுக்கே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அது முடித்த உடனே அப்புறம் நாமினேஷன் ஃபேஸ் வாஸ் ஃபஸ்ட் டாஸ்க் வந்து என்னென்னா, கதை அங்கே இருக்கும். அந்த கதையை வந்து லைனாக அடிக்கிட்டு வரணும். அதில் வந்து 15 பாயிண்ட் எடுத்து ஆண்கள் அணி வந்து 19 பாயிண்ட் எடுத்தாங்க. பெண்கள் அணி 15 பாயிண்ட் எடுத்தாங்க. இதில் வின் பண்ணது பெண்கள் அணி 19 பாயிண்ட் எடுத்து வின் பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக நாமினேஷன் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து என்னென்னா, பாட்டில் ஃப்ளிப் பண்ணுறது தான் டாஸ்க்கு. அதில் 5 பேர் பங்கேற்றாங்க. விஷால், சத்யா, ஜெஃப்ரி, தீபக் இவங்க 4 பேரும் டக்குன்னு போட்டாங்க. 4 பேர் போட்டோன்னே அதுக்கப்புறம் சிவா மட்டும் போடவே இல்லை. போடாதனால மறுபடியும் முத்து மாற்றி அவங்க போட்டு இந்த இதை வின் பண்ணிட்டாங்க. அதே வந்து பெண்கள் அணியில் மஞ்சரி, ரயானு, சாச்சனா டப்புன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் பவி வந்து போடவும் இல்லை, தர்ஷிகாவும் போடல. அதுக்காக மாற்றியும் ரியா வந்தாங்க. ரியாவும் போட ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ளே அவங்க போட்டு கேம் முடிச்சிட்டாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. எபிசோடு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, கேம்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணாங்க. ஓவராலாக மேக்ஸிமம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் வந்தாங்கன்னா, பெண்கள் அணியில் வந்து மஞ்சரியும் எல்லாருமே மஞ்சரி சொன்னாங்க. அதில் வந்து எனக்கு ஜாக்லின் சொன்ன பாயிண்ட் கரெக்டாக பிடிச்சிருந்தது. பெஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து அவங்க வந்து சொன்ன பேர் வந்து மஞ்சரி தான் சொல்லியிருந்தாங்க. பவி சொல்லியிருந்தாங்க. பவி அதுவும் நல்லா இருந்தது. அது சொன்ன உடனே அப்புறம் விஷால், மஞ்சரி தான் ஓவராலாக. ஆனால் ஆண்கள் அணியில் எல்லாம் காமனாக சொல்லிட்டாங்க, விஷால் தான் எல்லாமே நீட்டாக பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பெண்கள் அதே மாதிரி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் வந்து எல்லாரும் வர்ஷினி மற்றும் ராணவும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் வந்து எனக்கு பொருத்தப்பட்டது வந்து தர்ஷிகா தான் தோணுச்சு. அதை ஜாக்லின் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டான பாயிண்ட் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த டாஸ்க்கை தவிர்த்து இவங்க மற்ற எந்த இடத்துலையுமே இல்லை, மற்றபடியே காத்தா அதுதான் வந்து பாயிண்ட்டு. அது வேலிடாக அதை கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதை சொல்லி முடித்து இவங்க எல்லாம் ரிப்பன்லாம் ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கெல்லாம் முடிஞ்ச உடனே அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு இந்த தடவை வந்து தீபக் ஒரு மனதாக எல்லாம் பசங்கள்லாம் டீமெல்லாம் ஒரு மனதாக தேர்வு செஞ்சு தீபக் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ஆனந்த் வந்து அந்த ரீசன் சொல்லி ரிப்பன் கட் பண்ணாங்க. அதுதான் வந்து அருண் ஹேட் ஆனார். அது பார்க்கறதுக்கே இதாக இருந்தது. ஏன்னா அது அங்கேயே சொல்லிட்டீங்க, அதை சொல்லி மறுபடியும் வந்து அதை சொல்லி ஹர்ட் பண்ணியிருக்கிறது வேண்டான்னு தான் தோணுச்சு எல்லாத்துக்கும். பார்க்கறதுக்கு எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா போயிட்டுருக்கு. வர நாளைக்கு வந்து சனிக்கிழமை விஜய் சேவ் சார் எபிசோடு எப்படி இருக்குன்னு தெரில. நான் பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் உதவி இல்லாமல் நீங்கள் நாளில் நம்பர்களே. தேங்க்யூ, பாய்.